உங்களுக்கு 2ஆம் 5ஆமத்துக்குரிய அதிபதி தான் நம்ம புதன் பகவான். அந்த புதன் பகவான் குரு பகவானுடைய சேர்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரிஷபராசியிலிருந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. இடத்துல இருந்து அவருடைய பார்வையா 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு வேலையை பார்க்கணும்னு செய்யணும்னு உங்களுக்கு ஒரு முயற்சி இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நடந்த நிறையா விஷயங்கள்ல உட்காந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் இல்லைப்பா இது பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நினச்சிக்கோங்களேன், நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க. ஐயோ நம்மளால் பண்ண முடியாதோ, அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வர நம்ம நினைக்கிற விஷயம்னா நெகட்டிவிட்டியாகவே இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற விஷயமுமே அப்படி தானே நடக்கும். இந்த பிரபஞ்சம் அதைத்தானே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுடைய நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் முதல் வெளியில் வரணும். வெளியில் வந்தாலே போதும். முக்கியமான ரிஷபராசினியர்களுக்கு ஒன்று, அவங்க முன்னாடி சூப்பர்ப்பா, நல்ல பொண்ணாக இருக்கீங்க, நல்ல பையனாக இருக்கீங்களே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி உங்களை இழிச்சவாயி இல்லைனா முட்டாளு இந்த மாதிரியான சில வார்த்தைகள் வச்சு உங்களை கமெண்ட் பண்ணி சிரிப்பாங்க. அதனால நீங்கள் உறவுகள்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு எதுனாலும் உதவி செய்வீங்க. கொஞ்சம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோன் கால் என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். புதன் பெயர்ச்சி, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 28 நாட்கள் புதன் பெயர்ச்சி நடக்கும். இந்த 28 நாட்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு இந்த புதன் பகவான் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி மிதுன ராசியிலேருந்து புதன் பகவான் கடக ராசிக்கு வராரு. ஆல்ரெடி கடகத்தில் யார் இருக்காருன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இயற்கை சுபர், சரிங்களா? அப்படிப்பட்ட இயற்கை சுபரோட யார் சேர்றாங்கன்னா நம்ம புதன் பகவான் சேர்றாங்க. அப்படி சேரும்போது என்ன மாதிரியான மாற்றத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்குறாங்க. இவருடைய பார்வை பார்த்திங்கன்னா ஒரு பார்வை தான் நம்ம புதனுக்கு, 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்படி இவர் கடகராசியிலேருந்து 7ஆம் பார்வையாக நம்ம மகர ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் மாறுபடும். அவங்களுடைய கஷ்டங்களுக்கும் அவங்களுடைய கவலைகளுக்கும் உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். பொதுவாக புதன் பெயர்ச்சியில் பொது பலன்கள்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? புதன் யாருக்கு, அதாவது இந்த ரொம்ப கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக கணக்கில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு, இன்னொன்று தகவல் தொடர்பு சாதனங்கள், இன்னொன்று மொபைல் சம்மந்தப்பட்ட வேலை, சாஃப்ட்வேர்ஸ் கம்பெனி, இந்த மாதிரியான நிறைய வேலைகளுக்கு தான் நம்ம புதன் பகவான் காரகர். அப்படிப்பட்ட ஒருத்தர் இப்படி புதன் பெயர்ச்சி நடக்கும்போது இந்த காலகட்டம், இந்த 28 நாட்களும் ஒரு நல்ல தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கும், புதிய நிறைய ஒரு முடிவுகள் ஏற்படுறதுக்கும், நிறைய டெவலப்மெண்ட் கொண்டு வரதுக்கும் ஒரு பெரிய காரணமாக இருக்க போகிறாரு. இவர் பொது காரணங்கள் மட்டும் அல்லாது ஒவ்வொரு ராசிக்கும் சில குறிப்பிட்ட காரணங்களையும் ஏற்படுத்த போகிறார். அது மட்டும் இல்லை, இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, அதாவது டெலிஃபோன் மூலமாக, ஃபோன் மூலமாக அவங்களுக்கு சேரப்போகுது. அந்த அழைப்பு யார், அந்த அழைப்பு என்ன விஷயமா வரப்போகுது அப்படிங்கிறத வச்சும் நம்ம தொடர்ச்சியாக இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துடலாம். தொடர்ந்து இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த புதன் பயிற்சியில் என்ன பொது பரிகாரம் 12 ராசிகளுக்கும் வரப்போகிற முக்கியமான அந்த கால்ஸ் பற்றி சொல்லிட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நம்மளுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பாதிப்புகள் ஒவ்வொரு ராசிக்கும் எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் சரியாக மாட்டேங்கி, இது மட்டும் நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் இதில் எனக்கு முன்னேற்றமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சில வழிபாடுகளும் வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்கிறது. இந்த வாழ்வியல் பரிகாரம் ஒரே மாதிரியான சில விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் என்ன, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி, இதுதான் இந்த வாழ்வியல் பரிகாரத்திலே முக்கியமான ஒரு விஷயம். இது பண்ணுறது மூலமாக நம்மளுடைய கர்மா குறையும். நம்ம ஏற்கனவே மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, வக்ரகதியோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது சில ராசிகளுக்கு ஏழரை சனி இருக்குது, கண்டக சனி இருக்குது, நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது. அந்த பாதிப்பு
எந்த வகையிலையும் நம்மளை பாதிக்காத, ஏன்னா இயற்கை சுபர் குரு பகவானுடைய சேர்ந்து புதன் பகவான் இருக்கார். அப்படி இருக்கும்போதும் சில சில விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அந்த பாதிப்புகளை எதுவும் நம்மளுக்கு வராமல் இருக்கணும் இல்லையா? அதற்கு உண்டான வாழ்வியல் பரிகாரம் வழிபாடு முறைகளையும் சொல்றேன். கண்டிப்பா அதை நீங்க பண்ணுங்க. உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணம். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு 2ஆம் 5ஆமத்துக்குரிய அதிபதி தான் நம்ம புதன் பகவான். அந்த புதன் பகவான் குரு பகவானுடைய சேர்ந்து இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு ரிஷபராசியிலிருந்து 3ஆம் இடத்துல இருக்காரு. இடத்துல இருந்து அவருடைய பார்வையா 7ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து உங்களுக்கு தந்தையார் வழியில ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமானங்க, தந்தையார் வழியில ஏதாவது ஒரு வருமானம், இல்லைன்னா தந்தை வழி மூலமா வர சொந்தங்கள்ல ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. என்னடா இது, நம்மளுக்கு சொந்தங்க அப்பா வழியில் உள்ள சொந்தம் எல்லாமே ஒன்று பிரச்சனையை உண்டாக்குறாங்க, இல்லைன்னா பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. அப்படி இல்லை, பிரச்சனையே இல்லாத இடத்துல பிரச்சனையை உருவாக்குறாங்க. அப்படி இருக்கிறல நம்மளுக்கு அப்பா வழி மூலமா என்ன ஒரு ஆதாயம்னா, என்னதான் அவங்களுக்கும் உங்களுக்கு ஆகலைனாலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன நூல் அளவுல ஒரு பாசம் இருக்குங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்களுடைய தாய் வழியில எல்லாம் ஓடி வருவாங்க, செய்வாங்க, உரிமையா பண்ணுவாங்க. இருந்தாலும் உங்களுடைய அப்பா வழியில இருந்து அந்த சண்டைக்கு போறது, நிக்கிறது, உங்களுக்காக ஒரு இடத்துல நிக்கிறதுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள அந்த சண்டைகள்ல இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நிப்பாங்க உங்களுடைய அப்பா வழி உறவுகள். அது எந்த விதத்திலுமே அந்த விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் பிள்ளைக்கு நீங்க இப்படி பண்றீங்க, என்னுடைய மருமகனுக்கு நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு. ஆனா அவங்களுக்குலாம் நடக்கிற சொத்து பிரச்சனைகள் அது தனி, இந்த விஷயம் தனி. அந்த சொத்துன்னு வரும்போது அவங்க ஃபேஸ் மாறுபடும். ஸோ அந்த டைம்ல சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்கும். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டைமில் வந்து இப்போ நீங்கள் இது வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்குது. அதே மாதிரி சொந்த தொழில் வருமானத்தில் தங்கு தடை இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு வேலையை பார்க்கணும்னு செய்யணும்னு உங்களுக்கு ஒரு முயற்சி இருந்தாலுமே இதுக்கு முன்னாடி நடந்த நிறையா விஷயங்களில் உட்காந்துட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வந்து இல்லைப்பா இது பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் நினச்சிக்கோங்களேன், நீங்கள் அப்படியே உட்காந்துருவீங்க. ஐயோ நம்மளால் பண்ண முடியாதோ, அந்த நெகட்டிவ் தாட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன நடத்துன்னு நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். நம்ம ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சோம்னா இந்த பிரபஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே நடத்தி கொடுக்கும். அப்புறம் நம்ம நினைக்கிற விஷயம்ல நெகட்டிவிட்டியாகவே இருந்துச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு சுற்றி இருக்கிற விஷயமுமே அப்படி தானே நடக்கும். இந்த பிரபஞ்சம் அதைத்தானே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுடைய நெகட்டிவிட்டியிலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். வெளியில் வந்தாலே போதும். முக்கியமான ரிஷபராசினியர்களுக்கு ஒன்று தான் தெளிவாக சொல்லுவேன், கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பாதீங்க. ஏன்னா நீங்கள் ஈஸியாக நம்பிடுவீங்க. ஒருத்தர் ஒன்றுமே இல்லை, ஒருத்தரை பற்றி, அதாவது ஒரு 3வது மனுஷனை பற்றி உங்களுக்கும் தெரியாது, உங்கள்கிட்ட சொல்கிறவங்களுக்கும் தெரியாது சரியா. ஆனால் அவங்கள பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படி நம்புவீங்க. இவங்கள்ட்ட பேசக்கூடாது, இவங்கள்ட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கக்கூடாதுன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பற்றின நல்ல விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் தொழில் வேலையில் ஈஸியாக அவங்கள ஏமாத்திடலாங்க. ஆனால் அவங்க முன்னாடி சூப்பர்ப்பா, நல்ல பொண்ணாக இருக்கீங்க, நல்ல பையனாக இருக்கீங்களே, பரவாயில்லன்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி உங்களை இழிச்சவாயி, இல்லைனா முட்டாள், இந்த மாதிரியான சில வார்த்தைகள் வச்சு உங்களை கமெண்ட் பண்ணி சிரிப்பாங்க. அதனால் நீங்கள் உறவுகள்னாலும் கண்ணை மூடிக்கிட்டு எதுனாலும் உதவி செய்வீங்க. கொஞ்சம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட ஒரு ஃபோன் கால், என்ன மாதிரியான ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு உறவு அவங்களுடைய வாழ்க்கையில் வின் பண்ணிட்டாங்க, இல்லைனா அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு ஃபோன் கால் மூலமாக நீங்கள் கேட்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உங்களை விட, உங்களுடைய முன்னேற்றத்தை விட, உங்களுடைய ஒரு ரொம்ப நேசிக்கு நபரோட ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. அந்த முன்னேற்றம் உங்களை தேடி ஒரு செய்தியாக உங்களுக்கு ஃபோன் கால் மூலமாக வரப்போகுது. ஓகே, முதல்ல வந்து மற்றவங்கள நம்புறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நம்பாமல் அவங்க கரெக்டாக தெளிவான நமக்கு நம்பிக்கை வைக்கிற அந்த மனுஷங்க நல்ல மனுஷங்களா, நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அது தெரியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனநிலையை சரிப்படுத்தணும். அதுக்கு வாழ்வியல் பரிகாரமாக நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், யோகாசனம் பண்ணணும். இது என்ன வாழ்வியல் பரிகாரம்னா, உங்களுக்கு நீங்களே பண்ணக்கூடிய ஒரு நல்ல விஷயம்.
சரிங்களா? இது எப்பவுமே நீங்க பண்ண மாட்டீங்க. மத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க, உங்களுக்கு நீங்க என்ன சரி பண்ணணும்னு பாருங்க. உங்கள் மனச நீங்க நிம்மதியாக்குங்க, சரியாக்குங்க, தெளிவான மன சிந்தனைக்கு கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ நீங்க பண்ணக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரம் யோகாசனமும் உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு பெரிய விதமா உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்க வாழ்க்கையில பார்த்த தடைகள் அனைத்துமே தகர்த்தெறிந்து, ஒரு நல்ல வித ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ஞாபக சக்திக்கு சொல்றேன். உங்களுக்கு நெறைய நீங்க படிப்பீங்க. நல்ல ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நெனைப்பீங்க. நல்லா அப்சர்வ் பண்ணுவீங்க. ஆனா அது பண்ணும்போது, நீங்க ஒரு படிச்சது ஒரு 10% இருந்துச்சுன்னு நெனச்சுக்கோங்களேன். நீங்க கொண்டு போறது 2%, 3% தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாங்கிற யோசனைக்கு கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணுங்க. அந்த யோகாசனம் பண்றது மூலமா மனத்தெளிவும், ஒரு தெளிவான ஒரு மைண்ட் ரிலாக்ஸும் கிடைக்கும். ஞாபக சக்தி அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமா கிடைக்கும். இத பத்தின இது வந்து பொதுவான பரிகாரங்கள் மட்டுமே. இது வந்து பொதுவான ராசிகளுக்கு உண்டான சில விஷயங்கள் தான். இல்ல உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு என்னுடைய மேச ராசி நான் வந்து இந்த தேதியில, இந்த நேரத்தில பிறந்தேன்னு தனிப்பட்ட தேதி, பிறந்த தேதிய வச்சு சொன்னா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உள்ள சில விஷயங்கள பத்தி நாங்க தெளிவா சொல்ல முடியும். இதுல உங்களுக்கு டவுட் வரலாம். அது எப்படி நாங்க கீழ உள்ள நம்பருக்கு குடுத்துறீங்க, நாங்க வாட்ஸ்அப் பண்ணிறலாம், டீட்டெயில்ஸ் கேட்கலாம். எப்படி கரெக்ட்டா சொல்வீங்க நாங்க நம்புவோம் அப்படின்னாலும், நீங்க எங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்த ஆலோசனை கேட்கும்போது, உங்களுடைய பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள் நாங்க உங்களுக்கு சொல்லுவோம். அந்த சொல்றது மூலமா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா? அதற்கப்புறம் உங்களுடைய என்ன கேள்வினாலும் நீங்க கேட்டுக்கலாம். ஸோ கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணி ஜாதக ஆலோசனை கேட்டுக்கோங்க. வாழ்வில் வளம் பெறுக. ரொம்ப அற்புதமா விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன். அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.